அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நெல் விவசாயத்தில் நம்ம கண்காணிக்க வேண்டிய ரெண்டு விஷயம். மொத்த சாகுபடியில் ரெண்டே விஷயம். ஒன்று அதிகமான தூர் வெடிக்கிறது. அதுதான் நம்ம போன பதிவில் பார்த்தோம். தூர் வெடிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், அதுக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுக்கறது. எப்போ? நடவு நட்டதுலேருந்து 45 நாள். ரெண்டாவது எங்கே தப்பு நடக்கும் தெரியுமா? அளவுக்கு மீறிய தப்பு நடக்கிறது. கதிர்கள் வெளியில் வருது இல்லைங்களா? கதிர்கள் வெளியில் வரப்போ கதிர்நாவாய் பூச்சின்னு இந்த நீளத்தில் ஒரு சிவப்பு கலரில் ஒரு பூச்சி வரும், கொல்லியாக நீளமாக. அது என்ன செய்யும்னா, மணிகளை உறிஞ்சி உள்ளே இருக்கக்கூடிய சாரை எடுத்துரும். அப்போ அந்த நெல் எப்படி போயிடும்னா, கருக்கா நெல்லுன்னு போயிடும், கருப்பாயிடும். இன்னொரு விதமாக என்ன செய்யணும்னா, ஒரு கதிர் இருக்குன்னா 100 மணிகள் இருக்குன்னா அது எதெல்லாம் வாய் வச்சுச்சோ அதெல்லாம் கருப்பாயிடும், மிச்சம் அதெல்லாம் பச்சையாக நெல்லாக இருக்கும். இது கடித்த உடனே என்ன ஆகிடும்? அந்த நேரத்தில் மழை வந்ததுன்னா அந்த மொத்தமும் நமக்கு அழுகல் குலை நோய் மாதிரி வரும். அல்லது குருத்து பூச்சி வரும். குருத்து பூச்சிங்கிறது எங்கே இருக்கும்? மண்ணிலேருந்து 1/2 அடி உயரத்தில் செடியோட நடுத்தண்டில் ஓட்டை போட்டு ஒரு புழு உள்ளே இருக்கும். கீழேருந்து தண்ணியிலேருந்து போகக்கூடிய எல்லா சத்தையும் அதே சாப்பிட்டு உள்ளே உட்காந்துருக்கும். அப்போ அந்த மணிக்கு சத்து போலங்கிறப்ப மொத்த மணியும் வெள்ளையாயிரும். மொத்த மணியும் வெள்ளையாச்சுன்னா அதுக்கு பேர் குருத்து புழு. அதை பிடிச்சி உழுவுனிங்கன்னா தனியாக வரும். கீழே பார்த்திங்கன்னா அழுகல் இருக்கும், மோந்து பார்த்தா வாடை வரும். அது குருத்து புழு. சொன்னது உட்காந்து மணிகளை உறிஞ்சிறது. சாமி, நெல் விளைச்சலை பொறுத்தவரை 2 இடம் தாங்க. ஒன்று தூர் வெடிக்கிறத பார்க்குறது, இன்னொன்று இந்த கதினாவாய் பூச்சி குருத்து பூச்சியை பார்க்குறது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த கதிர்கள் வெளியில் வர ஆரம்பித்த உடனே முடிஞ்ச வரையிலும் தரைவழியில் மெட்டாரைசியம்னு ஒரு திரவம் இருக்குங்க. 200 லிட்டரில் 1 லிட்டர் கலந்து தரைவழியில் விட்டுறணுங்க. அது என்ன செய்யும்? அந்த பூஞ்சை அப்படியே பரவி வேர்லேருந்து செடிக்கு மேலே அப்படியே பரவி எங்கெல்லாம் புழு பூச்சி இருக்கோ எல்லாத்தோட உடம்புல பரவி அதை நகர விடாமல் பண்ணி சாப்பிட விடாமல் சாகடிச்சிடும். அதான் கீழேருந்து கொடுக்குறது மெட்டாரைசியம். 1 லிட்ரு 200 ரூபா. அதை கொடுத்துட்டாலே சரியாயிடும். ஒன்று அதோட இது கீழேருந்து கொடுக்குறோமா? அப்போ மேலேருந்து கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுறோம்? பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், பிடின்னு ஒரு திரவம் இருக்குது. பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலக்கிறோம். 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வைக்கிறோம். 1 நாள் வைக்கிறோம், ஸ்ப்ரேயரில் அடிக்கிறோம். மேலேருந்து பிடி, கீழேருந்து மெட்டாரைசியம். இந்த தொல்லையே வராது. ஏன் தெரியுமா? நம்ம விவசாயிகள் கஷ்டப்பட்டு கடைசி வரலும் ஓடி ஜெயிக்கிற நேரத்தில் இந்த 2 பூச்சியால் நம்மளுடைய விளைச்சலை இழந்து உட்காந்துருக்கோம். தயவுசெய்து அதற்கான தயாரிப்போட இது வருதா வரலையா அதெல்லாம் தெரியாது, நீங்கள் வாங்கி வச்சு செஞ்சிடணும். இந்த வருடம் இப்போயே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, தேவையில்லாத மழை பெஞ்சிட்ருக்கு. பெய்யக்கூடாத மழை, பருவநிலை மாற்றத்தால் பெய்யக்கூடாத நாளில் பெய்யக்கூடாத அளவு மழையெல்லாம் பெஞ்சிட்ருக்கு. நீங்கள் அறுவடைக்காக எய்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாதங்கள்லேயும் இந்த தொல்லை வரும். தயவுசெய்து வாங்கி வச்சுக்கங்க கையில். அந்த நேரத்தில் ஓடாதீங்க, எனக்கு வராதுன்னு சொல்லாதீங்க. வந்துச்சுன்னா நமக்கு விளைச்சல் போயிடும். ஒரு விவசாயி இன்னைக்கு காலையில் கூட சொன்னார், 33 மூட்டை எடுத்த இடத்துல 20 மூட்டை எடுத்தேன்னு. இன்னொருத்தர் சொன்னார், 33 மூட்டை எடுக்க வேண்டிய இடத்துல 8 மூட்டை எடுத்தேன்னார். ரெண்டுமே மிகப்பெரிய தவறு. நம்ம காசு போயிடும், கடன் கட்டணும், எவ்வளோ வேலை இருக்குது. நம்ம தப்பு பண்ணோம்னா அதுக்காக தான் நான் சொல்கிறேன், முன்கூட்டியே சொல்கிறேன், வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பூச்சி இருக்கு இல்லைங்களா, கதிர்நாவாய் பூச்சி, அதுக்கு கற்பூர கரைசல்னு ஒரு கரைசல் இருக்குது. அந்த கரைசலை தயார் பண்ணி வேப்பெண்ணெய், கற்பூரம், இந்த 2 மட்டும் கலந்து செய்யக்கூடிய கரைசல். இதை நம்ம கரைச்சிட்டு ஒவ்வொரு 4 நாள் அல்லது 5 நாளைக்கு ஒரு முறை வெயிலை பொறுத்து மழையை பொறுத்து நம்ம தெளிச்சுக்கிட்டோம்னா அந்த பூச்சியை விரட்டிடலாம். அது பொதுவாக வரப்பு ஓரங்களில் தான் உட்காந்துருக்கும். அந்த வரப்பு ஓரத்தில் நல்லா அடிச்சிட்டோம் உள்ளேயும் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அதிலேருந்து காப்பாற்றிக்கலாம். அப்போ இந்த 2ம் செய்கிறப்ப நிச்சயமான வெற்றி கிடைக்கும். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.